ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டோட 4th டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஃப். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 2/3, 4/9, 5/6, 7/2ஓட மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்கனாலே நியூமரேட்டர் மேலே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம்மும், டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு ஹச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாங்களா? 2, 4, 5, 7 ரெண்டு நம்பர் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். 2ஆல் போடும்போது 2 2 2 × 2 4, 5 7. மீதி இருக்க நம்பர் எல்லாமே 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ நான் எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2 × 2 4, 4 × 5 20, 20 × 7 140. அப்போ எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கு? எல்சிஎம் 140ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? 140ன்னு வந்தாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆன்சர் டின்னு போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம ஹச்சிஎஃப் ஃபைன் பண்ணிடலாம். ஹச்சிஎஃப் என்னென்ன நம்பருக்கு ஃபைன் பண்ணோம்? 3, 9, 6, 12. ஹச்சிஎஃப்ங்கிறது எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எல்லாத்தையும் காமனான ஒரு நம்பரால் வகுக்கணும். அப்போ அதுதான் அதோட ஹச்சிஎஃபாக இருக்கும். 3ன்ற நம்பரால் காமனாக வகுக்கும். 1 3 3, 3 9, 2 3 6, 4 12. இப்போ பாருங்கள், 1 3 2 4ன்னு இருக்குது. இந்த 4 நம்பரை காமனாக வகுக்கிறது 1 மட்டும்தான் காமனாக வகுக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஹச்சிஎஃப் என்ன? 3. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 140/3ங்கிறது இந்த கொஷினோட எல்சிஎமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எல்சிஎம்மும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹச்சிஎஃப்பும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை நம்பர்? 154, 198, 286ன்ற 3 நம்பர் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்சிஎம்மும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 154, 198, 286. நான் எதால் டிவைட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு 11ஆல் டிவைட் பண்ணுறேங்க. ஒரு 11 11, பேலன்ஸ் 4 44ன்னு ஆயிரும். 4 11 44. ஒரு 11 11, பேலன்ஸ் 8 88ன்னு ஆயிரும். 8 11 88. 2 11 22, பேலன்ஸ் 6 66ன்னு ஆயிரும். 6 11 60, 286. ஓகேங்களா? அப்போது திருப்பி பாருங்கள், எல்லா நம்பரும் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 4 8 2 6ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் பண்ணால் 7 2 14, 9 2 18, 13 2 26. 7 9 13 இதை காமனாக வகுக்கிறது 1 மட்டும்தான் வகுக்கும். ஸோ 11ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் இந்த கொஷினோட ஹச்சிஎஃப். நமக்கு ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏன்னு டைரெக்டாக போட்டுடலாம். மீதி எல்லா நம்பரையும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எல்லா நம்பரையும் காமனாக 1 மட்டும்தான் வகுக்கும். ஸோ எல்லா நம்பரையும் பெருக்கிடலாம். 11 × 2 × 7 × 9 × 13 எல்லாத்தையும் பெருக்கிறீங்கன்னா 180 18ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 180 18ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x³ + y³ x³ - y³ x⁴ + x² y² + y⁴ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த லாஸ்ட் டேர்ம் எப்படி எழுதிக்கிறேன்னா வச்சுக்கோங்க, x⁴ + x² y² + y⁴ அவங்க கொடுத்தது எழுதிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு x² y²ஆல் கூட்டி ஒரு x² y²ஆல் மைனஸ் பண்ணுறேன். இப்போ இதையும் 1ஆல் பெருக்கி 1 கூட்டி 1 மைனஸ் பண்ணால் சேம் நம்பர் தானே கிடைக்கும். அதே தான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2x² y²ன்னு வரும். அப்போது x⁴ + 2x² y² + y⁴ இருக்குது. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? x² + y² ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறாங்களா? x² + y² ஹோல் ஸ்கொயர்னு எழுதுனாங்களா? நான் x² + y²யும் x² + y² ஆட் பண்ணி 2x² எழுதிட்டேன். நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது x² + y² ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன? x⁴ + y⁴ + 2x² y², 2abன்னு வரும். 2x² y²ன்னு இருக்குது நமக்கு. கரெக்டுங்களா? அப்போ x² + y² ஹோல் ஸ்கொயருங்கிறது நமக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு இருக்குது. மைனஸில் என்ன இருக்குது? x² y² இருக்குது. கரெக்டுங்களா? இந்த x² y² எப்படி எழுதுறேன் நான்?
x squared plus y squared the whole squared minus xy the ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேங்க. xy the ஹோல் ஸ்கொயர். அப்போது நம்ம பவரை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு மாறிடும். நீங்கள் இந்த ஃபார்மெட்டை பாருங்களேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட் இருக்குங்களா, இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிக்கு எழுதிடலாங்களா. ஏ ப்ளஸ் பிக்கு எழுதுனா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய்ங்கிறது ஒரு டேமும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ங்கிறது ஒரு டேர்மாகவும் கிடைக்கும். இது கரெக்டுங்களா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சாரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் 2 டேர்ம் எழுதுவோம். நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா. அதே மாதிரி ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்க்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா. அதே ஃபார்மேட்டுக்கு நமக்கு எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் கொடுத்துருக்காங்க, அதை மாற்றணும். அதே மாதிரி ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்க்கான ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது அல்ஜிப்ரா ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நமக்கு அப்போ இந்த டேர்ம் ஃபைன் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா. இந்த டேர்மை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப்ன்றதை நம்ம ஃபார்முலா படி இருக்குது, அதை நம்ம மாற்றிடலாம். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப்ன்றத நம்ம எப்படி மாற்றலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி நான் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டேன். அதே மாதிரி எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் எப்படி மாற்றிடுறேன், எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்ன்றதையும் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுறேன். ஏ மைனஸ் பி, அப்போது நமக்கு ஏங்கிறது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பிங்கிறது ஒய்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படிங்கிறத நமக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம். கரெக்டுங்களா. நமக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த டேர்மில் என்ன வந்துச்சு, சேம் இதே டேர்ம் தான் வந்துச்சு. கரெக்டுங்களா. இப்போது நமக்கு என்ன ஃபார்முலா வந்துருக்குது, நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், டைரெக்டாக இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துடலாங்களா, இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துடலாங்களா. ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இன்ட்டு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்ன்ற ஃபார்மேட்டுக்கு இருக்குங்களா. கரெக்டுங்களா. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்னங்க, ரெண்டு டேர்ம்லேயும் பொதுவான டேர்ம் வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா இந்த டேர்ம் வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்ன்ற ஒரு டேர்மும், இன்னொரு டேர்ம் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற ஒரு டேர்மை கண்டுபிடிச்சிருந்தோம். கரெக்டுங்களா. காமனாக இருக்க டேர்ம் என்ன, இது ரெண்டும் காமனாக இருக்குது. அப்போ அதை எழுதிக்கலாம். காமன் இல்லாத டேர்மையும் எடுத்துக்கணும். கரெக்டுங்களா. அப்போ நமக்கு காமனாக இருக்க டேர்ம் என்ன வரும், எல்சிஎம்மில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது காமனாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது காமனாக இருந்துச்சு. காமன் இல்லாத டேர்ம் என்ன இருந்துச்சு, எக்ஸ் மைனஸ் ஒயின்னு இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒயின்றது காமனாக இல்லை. காமனாக இல்லாத டேர்மை எடுத்துக்கணும். நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் பாருங்கள் எப்படி எழுதலாம். இந்த ரெண்டுத்தையும் என்ன ஃபார்மேட்டுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது என்ன ஃபார்மேட்டு, எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்ன்ற ஃபார்மேட்டுங்களா. எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்ன்ற ஃபார்மேட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி இதை பார்த்தா நமக்கு எப்போ இருக்குது, இதை பார்த்தா நமக்கு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப்ன்ற ஃபார்மேட்டுக்கு இருக்குங்களா. எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப்ன்ற ஃபார்மேட் இருக்குது. ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேங்க. ஓகேங்களா. இந்த டேர்மை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் க்யூபு மைனஸ் ஒய் க்யூப் இன்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப்னு இருக்குது. இந்த எக்ஸ் க்யூபை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் 6ன்னு ஆயிரும். ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய் க்யூப் எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப்னு வரும். இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் ஒய் க்யூப் இன்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப்னு எழுதிக்கலாங்களா. அதே மாதிரி மைனஸ் ஒய் க்யூப் இன்ட்டு மைனஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் மைனஸ் ஒய் பவர் 6ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. ஒய் க்யூப் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒய் பவர் 6ன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் டேமும் இந்த மைனஸ் டேமும் கேன்சல் ஆயிரும். நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, பேலன்ஸ் வந்து
எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒய் பவர் 6ன்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, எக்ஸ் பவர் 6 இன்ட்டு ஒய் பவர் 6ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? லென்த்தியாக போயிட்டுருக்குங்களா? ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்துட்டாங்கனாலே இது ரெண்டுத்தை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸ் க்யூபை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் பவர் 6ன்னு வரும். அதே மாதிரி எக்ஸ் க்யூபை ஒய் க்யூபால் மல்டிப்ளை பண்ணால் உள்ள மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப். இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ளஸ் ஒய் க்யூபையும் ப்ளஸ் எக்ஸ் க்யூபையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப்னு வரும். அதே மாதிரி ஒய் க்யூபையும் மைனஸ் ஒய் க்யூபையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? மைனஸ் ஒய் பவர் 6ன்னு வரும். ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒய் பவர் 6. நான் ப்ரொசீஜருக்காக இதை எப்படின்னு டெரைவ் பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா, சேம் இதே டேம் தான். இந்த ரெண்டு டேம் தான் நமக்கு எல்சிஎம்மாக கிடைக்க போகுது. இந்த கொஷினுக்கான ஹச்சிசிஎஃப் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஷினுக்கான ஹச்சிசிஎஃப் என்ன வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? த நம்பர் ஆஃப் பேர்ஸ் லையிங் பிட்வீன் 40 and 100 வித் ஹச்சிஎஃப் ஆஃப் 15. 40 முதல் 100 வரை உள்ள எண்களின் எத்தனை எண் ஜோடிகள் மீப்போவோ 15ஆக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க, 40லேருந்து 100க்குள்ளே நமக்கு 15ஓட மல்டிபிள் என்னென்ன நம்பர் வரும்? 45ன்ற நம்பர் வரும், 60ன்னு வரும், அதே மாதிரி 75 வரும், 90ன்ற நம்பர் வரும். கரெக்டுங்களா? இந்த 4 நம்பரை வச்சு எத்தனை ஜோடி வந்து நமக்கு ஹச்சிஎஃப் வந்து 15 வர்ற மாதிரி நம்ம அமைக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு 45 60 ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் வந்து 15ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 45 75ஓட ஹச்சிஎஃப் வந்து 15ன்னு கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி 60 75 இந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் வந்து நமக்கு 15ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 90 75 இந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் வந்து நமக்கு 15ன்னு கிடைக்கும். 60 90 ஏன் சார் எடுக்கல? இந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 30ன்னு வருங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் வந்து 30ன்னு வரும். அதே மாதிரி 45 90 ஏன் சார் எடுக்கல? இந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் வந்து 45ன்னு வருங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹச்சிஎஃப் 15 வர்ற ஜோடிகளோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை ஜோடி கிடச்சிருக்கு? நமக்கு 4 ஜோடிகள் கிடச்சிருக்கு. நமக்கான ஆன்சர் வந்து 4 அப்படின்றதே ஆன்சருங்க. ஒன்றுமே இல்லை, மீப்போவா 15ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் அந்த நம்பரெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் 15ஓட மல்டிபிள் தான் அந்த நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்பர் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுபடும் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஆல் த நம்பர் ஃப்ரம் 1 to 9 கேட்டிருக்காங்க. நமக்கு 1 to 9 கேட்டாலும் 1 to 10 முதல் 10 இயல் எண்கள்னு கேட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்து 2520 அப்படின்றது தான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2520. இதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த ரெண்டு கொஷினுமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 1 முதல் 9 வரைனாலும் 1 முதல் 10 முதல் 10 இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பரோட மீச்சிறு பொதுமை எண் என்னன்னு கேட்பாங்க, எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இங்கே எல்சிஎம் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்களே, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. 1லிருந்து 9 வரைக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி 2520 வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 1லிருந்து 10 வரைக்கும் கண்டுபிடிச்சி 2520 வருதான்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, பின்னத்தில் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நியூமரேட்டருக்கு என்ன பண்ணணும்னா ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். ஓகேங்களா, இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டருக்கு எடுக்கணும். டினாமினேட்டருக்கு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை எடுக்கணுங்க. நியூமரேட்டர் பாருங்கள், 1 3 5 7 9 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட ஹச்சிஎஃப் என்னங்க வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. ஏன்னா எல்லா நம்பரையும் காமனாக வகுக்க போகிறது 1 மட்டும்தான் வகுக்கும். ஸோ நம்ம எல்சிஎம் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். 2 4 6 8 10 12ஓட எல்சிஎம் ஃபைன் பண்ண போகிறோம். நான் சிம்பிளாக 2ஆல் போடுறேன். 2ஆல் போடும்போது 1 2 3 4 5 6ன்னு கிடைக்கும். திருப்பி நான் 2ஆல் சிம்பிளை பண்ணுறேன். 1 1 3 2 5 3ன்னு கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? 3ஆல் சிம்பிளை பண்ணுறேன். 3ஆல் சிம்பிளை பண்ணால் நமக்கு 1 1 1 2 5 அப்படியே வரும் 1. இப்போ நமக்கு 2 5ங்கிறது 2 5ன்னு தனித்தனியாக போட்டால் நமக்கு டிவைட் ஆகும். ஸோ நான் எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 2 4 4 × 5 20 20 × 2
40 40 இன்ட்டு 3 120. அப்போ நமக்கு ஹச்சிஎஃப் வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. இதே நம்பரோட எல்சிஎம் வந்து 120ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 1/120ங்கிறது இந்த கொஸ்டினோட ஹச்சிசிஎஃபாக இருக்கும். ஓகேங்களா, இந்த நம்பரோட ஹச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 1/120. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ஹச்சிஎஃப்லேருந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மறக்காமல் நல்லா பார்த்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2923 3239ஓட ஹச்சிசிஎஃப் மீ பே வா என்னன்னு கேட்டிருக்காங்க. மீ பேர் பொது வகுத்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மீ பேர் பொது வகுத்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே பண்ண தேவையில்லை. யூக்ளியர் டிவிஷன் சொல்லுவாங்க. பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்குங்க, வகுபடும் என்ன போட்டுக்குங்க, சின்ன நம்பரை வகுக்கும் என்ன போட்டுக்குங்க. 2923 எவ்வளோ டைம்ஸ் அடிக்கலாம், ஒரு டைம்ஸ் போட்டால் நமக்கு 2923ன்னு கிடைக்குங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் கிடைக்குங்களா. ரிமைண்டர் எவ்வளோ, 6 1 3 316ங்கிறது ரிமைண்டராக கிடைக்கும். இந்த ரிமைண்டரை இப்போ வகுக்கும் என்னாவும், நம்ம இங்கே வகுபடும் என்ன வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த நம்பரை இப்போ வகுக்கும் என்ன வகுக்கும் என்ன வந்து வகுபடும் என்ன மாற்றிடுறோம். ஓகேங்களா, 2923ஆல் 316 ரிமைண்டரால் டிவைட் பண்ணுறோம். எவ்வளோ டைம் போடலாம், 4 டைம் போட்டோம்னா நமக்கு 4ஆல் பெருக்கும்போது 316 4ஆல் பெருக்கும்போது நமக்கு 2844ன்னு கிடைக்குங்க. 2844ன்னு கிடைக்குங்க. ரெண்டுத்திக்கும் மைனஸ் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். 2 அடி ஆகாது. அப்போ இங்கே 1 ஆயிரும் 13 ஆயிரும். 13ல் 4 போச்சுன்னா என்ன, 9. அதே மாதிரி 9 அடி 1 அடி ஆகாது. 9லேருந்து 1 கடன் வாங்குறேன், 11 ஆயிரும். 11ல் 4 போச்சுன்னா எவ்வளோ, 7. இப்போது இந்த 79ங்கிறது வகுக்கும் என்னாவும், 316ங்கிறது வகுபடும் என்னாவும் வச்சுக்கிறோம். 316 4 டைம் போடலாம். 4 டைம் 79 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 316ன்னு கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு ரிமைண்டர் 0 இருக்கிறப்போ நமக்கு வகுக்கும் என்ன இருக்கோ அதுதாங்க ஆன்சர். இதுதான் இந்த கொஸ்டினோட ஹச்சிசிஎஃப். ஓகேங்களா, பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். 79ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது என்ன ரூல் யூஸ் பண்ணி சார் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம்னா, நம்ம 10th புக்கில் இருக்குது யூக்ளியேட் வகுத்தல் முறைன்றதான் இதுக்கு பேர். யூக்ளியேட் டிவிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஹச்சிஎஃப் வந்து யூக்ளியேட் டிவிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நியூமரேட்டருக்கு ஹச்சிஎஃப்பும் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். நியூமரேட்டருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாங்களா. 81 729 6561. நான் 3ஆல் சிம்பிளை பண்ணுறேங்க. சிம்பிளாக 3ஆல் போடுறேன். 27 × 3 81, 243 × 3 729, 2187 187 × 3 6561ன்னு கிடைக்குங்க. எல்லா நம்பரும் திருப்பி 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. நான் 3ஆல் போட்டுறேன். 9 × 3 81 × 3 243, 729 × 3 2189. எல்லா நம்பரும் பாருங்கள் 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. நான் 9ஆல் போடுறேன். 199 99 81 81 × 9 729. அப்போ 1 9 81. இதை காமனாக டிவைட் பண்ணுறது வந்து 1 மட்டும்தான் டிவைட் பண்ணும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதை நமக்கு நியூமரேட்டருக்கான ஹச்சிசிஎஃப். 3 × 3 9 9 × 9 81ங்கிறது நியூமரேட்டரோட ஹச்சிசிஎஃபாக கிடச்சிருக்கு. டினாமினேட்டரோட எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிடலாங்களா. நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 576. நமக்கு ஆப்ஷன்லேயே பாருங்கள் 81 81 81ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஹச்சிஎஃப் அப்போ ஃபைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் ப்ரொசீஜருக்காக ஃபைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்சிஎம் ஃபைன் பண்ணி கீழே என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, டினாமினேட்டரோட எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிங்க. 576 288 144ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 144ஆல் டிவைட் பண்ணுறேன். 144ஆல் டிவைட் பண்ணும்போது 4 × 144 576, 2 × 144 288, 1 × 144 144. இப்போ பாருங்கள் 4 2 நம்பர் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் 2ஆல் போட்டுறேன். 2 1 1ன்னு கிடைக்கும். 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடலாம். 144 × 4 2 × 2 4. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 576ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, அப்போ டினாமினேட்டரோட எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு, 576ன்னு கிடச்சிருக்கு. ஹச்சிசிஎஃப் வந்து 81ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு ஆன்சர் என்ன, 81/5.
81/576ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஷினோட ஆன்சர் என்ன? 81/576. எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான். டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்கு தான், நானாக க்ரியேட் பண்ணல. டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்கு தான் இந்த எல்சிஎம் ஹெச்எஃப்ல கேட்டது எல்லாமே. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்துட்டாங்கனாலே எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பரால் இந்த நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டு 1 1/3, 2 1/4, 3 1/2 மற்றும் 4 1/5 எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய முழு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறத ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றலாம். 1 1/3 இருக்குது. இது என்ன பண்ணணும்? 1ஓட மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்க நம்பரோட ஆட் பண்ணிடணும். 1 × 3 3 + 1 4/3ங்கிறது இதோட ஃப்ராக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி 2 1/8ங்கிறது 1/4ங்கிறது எப்படி எழுதுனா 9/4ன்னு எழுதுனாங்களா? 2 × 4 8, 8 + 1 9/4. ஃபஸ்ட் இதுக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4/3ன்னு கிடச்சிருக்கு. கமா 3 1/2 எப்படி எழுதலாம்? 3 × 2 6, 6 + 1 7, 7/2 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 4 1/5ங்கிறது எப்படி எழுதலாம்? 4 × 5 20, மேலே 1 இருக்கனால 1 ஆட் பண்ணோம், 21/5 அப்படின்னு நமக்கு கிடைக்குங்க. கரெக்டுங்களா? இந்த நம்பருக்கு மிகச்சிறிய எண் அப்படின்னா எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நியூமரேட்டருக்கு எல்சிஎம்மும் டினாமினேட்டருக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். நீங்களே பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது? 3 4 2 5 காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் வந்து 1 மட்டும்தான் வகுக்கும். அப்போ நமக்கு ஹெச்எஃப் வந்து 1ன்னு தெரிஞ்சிடும். நமக்கு ஹெச்எஃப் வந்து கொடுத்துருக்க 4 நம்பரே காமனாக வகுக்கிறது தான் ஹெச்எஃபாக இருக்கும். 4 நம்பரே காமனாக இருக்கிறது 1 மட்டும்தான் வகுக்கும். ஸோ நம்ம வந்து 4 9 7 21க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணால் அதுதான் ஆன்சராக இருக்கும். நான் 7ஆல் போடுறேன். 4 9 அப்படியே வரும். 1 7 7 21. 9 3 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ நான் 3ஆல் ஒரு டைம் போட்டுறேன். 4 3 1 1ன்னு இருக்கும். இப்போ அப்படியே நம்ம எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடச்சிரும். 7 × 3 21, 4 × 3 12, 4 × 3 12. அப்போ 21ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 21 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 4 ஒரு டிஜிட் விட்டு 1 2 ஆட் பண்ணால் கிடைக்கும் 2 5 2ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த கொஷனுக்கான ஸ்மாலஸ்ட் நம்பர் முழு எண் என்ன? சிறிய முழு எண். மிகச்சிறிய முழு எண் வந்து 252. ஒன்றுமேல இங்கே எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கேட்கல. ஓகேங்களா, எல்சிஎம் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பெருசாக வேறு எந்த இதுவும் ஃபைன் பண்ண சொல்லலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பாலினாமியலில் கொடுத்துருக்காங்க, பல்லுறுப்புக்கோவையில் கொடுத்துட்டு இதோட ஹச்சிஎஃப் என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? நம்ம யூக்ளிட் டிவிஷன் 2923 3923 அது வகுத்தோம் பார்த்தீங்களா? அதே டிவிஷன் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை வகுக்கும் என்ன வச்சுக்கிறேன்? x³ + x² - x + 2 வகுக்கும் என்னாகும். வகுபடும் என்ன கொடுத்துருக்காங்க? x2x³ - 5x² + 5x - 3 அப்படின்றத வகுபடும் என்னாவும் வச்சுக்கிறேன். இப்படி வகுக்கும்போது நமக்கு ரிமைண்டரை வச்சு வகுத்துட்டு போகும்போது 0 ரிமைண்டர் எப்போ வருதோ அப்போது வகுக்கும் எண் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஹச்சிஎஃபாக இருக்கும். நான் வந்து இங்கே பாருங்கள் x³ இருக்குது, இங்கே 2x³ இருக்குது. ஸோ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சிம்பிளாக 2ஆல் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x³ + 2x² - 2x + 4ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ இந்த டேர்மை மைனஸ் பண்ணோம். சிம்பிளாக கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் சிம்பிளை மாற்றி விட்ருங்க. சிம்பிளை மாற்றினா +2x³ - 2x³ வந்து கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? இப்போது -5x² - 2x² ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -7x² கிடைக்கும். கரெக்டுங்களா? +5x + 2x ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? +7xன்னு கிடைக்கும். -3 - 4 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -7 கிடைக்கும். இங்கே பாருங்களேன், இந்த டேர்மில் வந்து நான் -7ங்கிறது காமனாக இருக்குது, 7ங்கிறது காமனாக இருக்குது. நான் மைனஸை சேர்த்து காமனாக எடுத்துறேன். காமனாக எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? +x² - x + 1ன்னு கிடைக்குங்களா? +1ன்னு கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி காமனாக இருக்க டேர்மை வகுபடும் என்ன எடுத்துக்கூடாது. நமக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் வகுக்கும் என்ன இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு x² - x + 1 இந்த காமனாக இருக்க நம்பர் வந்து நம்ம காமனாக எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? காமனாக எடுக்க முடிஞ்சால் அந்த இதை எடுத்து அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணி விட்டுறோம். இதை நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. -7ங்கிறது வராது. நான் பாக்ஸ் போட்டிருக்கிறது மட்டும்தான் எடுத்து இப்போது இந்த நம்பரை
வகுபடும் என்ன வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு மீதி ரிமைண்டர் என்ன கிடச்சிச்சு, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ரிமைண்டர் கிடச்சிருந்துச்சு. இதை எதால் வகுக்கணும், நமக்கு போன கொஸ்டினோட வகுக்கும் என்ன இருந்ததை வகுத்தரணும். இப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ நான் சிம்பிளாக எக்ஸுன்ற டேர்மால் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண என்ன வரும், சிம்பிளை மட்டும் மாற்றணுங்களா. இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ். ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஆட் பண்ணால் 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ணால் மைனஸ் 2xன்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் சிம்பிள் மாற்றிருக்கோம், அதனால் மைனஸ் எக்ஸு மைனஸ் 2xன்னு கிடைக்கும். மேலே இருக்க ப்ளஸ் 2வை அப்படியே நான் கீழே இறக்கிடுறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இங்கே 2x ஸ்கொயர் 2xy 2ன்னு இருக்குது. அப்போது இந்த டேர்மோட நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குங்களா. ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போது ப்ளஸ் 2ஆல் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1ங்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் வரும் 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 2x ப்ளஸ் 2 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். மைனஸ் பண்ணிடுவோங்களா. இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் மைனஸ். ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைண்டர் என்ன, 0 அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இந்த கொஸ்டினுக்கான HCF என்ன, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினோட HCF-ஆக இருக்கும். 2 டைம் தாங்க போடுற மாதிரி கொடுப்பாங்க, பெருசாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நான் எவ்வளோ டைம் போட்டேன், 2 டைம் தான், டக்குன்னு போட்டுடலாம். ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நல்லா பாருங்கள், இந்த டேர்மை நம்ம காமனாக எடுத்தோங்களா, மைனஸ் 7 காமன் எடுத்துங்களா, அதையும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது ஆன்சரில் நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது மட்டும்தான் நமக்கு இந்த கொஸ்டினோட HCF. மைனஸ் 7ங்கிறது நம்ம நெக்லேட் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா. மறந்துடக்கூடாது. இது 10th புக்கில் இருக்குது இதே கொஸ்டின். ஓகேங்களா. 10th புக்கில் இதே கொஸ்டின் இருக்குது. TNPSCலையும் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சிங்கிறது வராது, ஆப்ஷன் டிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட HCF. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் விச் வென் டிவிசிபிள் பை 3, 5, 8 and 12 லீவ்ஸ் 2 as a ரிமைண்டர். 2 ரிமைண்டராக கொடுக்குற ஒரு 5 இலக்க எண் வந்து 3, 5, 8 12ஆல் வகுப்படுறப்போ ஒரு 2ன்ற நம்பரை ரிமைண்டராக கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக இந்த 3ன்ற நம்பரை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 4 நம்பரை வகுக்கும்போது நமக்கு எந்த நம்பரோட ரிமைண்டர் வந்து 2 வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ பாருங்கள், 3ஆல் வகுப்படுற என்னன்னா ஒன்றுமே இல்லைங்க, அதோட சம் ஆஃப் டிஜிட்டை ஆட் பண்ணோம்னா நமக்கு 3ஆல் வகுப்படுமான்னு பார்த்தா போதும். 9ங்கிறது 3ஆல் வகுப்படும், 9ங்கிறது 3ஆல் வகுப்படும், 9ங்கிறது 3ஆல் வகுப்படும். அப்போ 7 + 2 அதுவும் 9 தான். அப்போது இதுவும் 3ஆல் வகுப்படும். கரெக்டுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு சேமோட ரிமைண்டர் என்ன, ரிமைண்டர் வந்து 0 எக்ஸாக்டாக வகுப்பட்டுருச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்கள், 999 அது 3ஆல் வகுப்படும். 60ன்னு இருக்குது, அதுவும் 3ஆல் வகுப்படும். இதான ரிமைண்டர் என்ன, 0. ஒரு நம்பரை 3ஆல் வகுக்கும்போது ரிமைண்டர் 2 கிடச்சுன்னா அதுதாங்க ஆன்சரு. இப்போ பாருங்கள் ஆப்ஷன் பியில் பாருங்கள், 3 9 இருக்குது, 3 9மே நமக்கு 3ஆல் வகுப்படும். 5 + 8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 5 + 8 8 4 12 12 1 13. 13ங்கிறது 3ஆல் வகுப்படுமா, வகுப்படும் போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். 4 × 3 12, பேலன்ஸ் என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். அப்போ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு. நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கிற நம்பர் தான் ஆன்சர். இங்கே பாருங்கள் 3 3 6 எல்லாமே 3ஆல் வகுப்படும், 2ங்கிறது மட்டும் 3ஆல் வகுப்படாது. அப்போ ரிமைண்டர் என்ன, 2. ரிமைண்டர் வந்து 2, மீதி வந்து நமக்கு 2 இருக்குங்களா. அப்போ இந்த நம்பர் தான் நமக்கு அந்த 4 நம்பரால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண். புரியுதுங்களா. நமக்கு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 3ன்ற நம்பர் மட்டும் நான் எடுத்து இந்த ஆப்ஷனில் இருக்க 4 நம்பரையும் டிவைட் பண்ணி பார்க்குறேன். டிவைட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு
ரிமைண்டர் எந்த நம்பர் 2ன்னு கிடைக்குதோ, எந்த நம்பருக்கு ரிமைண்டர் அதாவது மீதி 2 அந்த 3ஆல் வகுக்கும்போது நமக்கு ரிமைனிங் வந்து 2ன்னு கிடைக்கிற நம்பர் தான் நமக்கான மிகப்பெரிய 5 இலக்க எண். எந்த எண் கிடச்சிச்சு? ஆப்ஷன் டின்னு கிடச்சிச்சு. 3ஓட வகுபடும் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட், இலக்கங்களோட கூடுதல் வந்து 3ஆல் வகுபட்டுச்சுன்னா அந்த நம்பர் வந்து 3ஆல் வகுபடும் சொல்லிடலாம். நீங்களே பாருங்கள், 3 3 6 9 9 9ங்கிறது 3ஆல் வகுபடும், 6ன்றது 9ஆல் வகுபடும், பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2ன்னு மட்டும் இருக்கும். அப்போ ரிமைண்டர் என்ன? 2ன்றதான் ரிமைண்டர். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த கொஷனுக்கான ஆன்சர் டி 99962ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரு சார்பகா எண்களின் மீச்சிமா 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 சார்பகா எண்கள்னு கொடுத்துருக்காங்க. The LCM of 2 co-prime number is 5005. If the one of the number is 65, find the another numberனு கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 co-prime நம்பர்னு கொடுத்துட்டாங்கன்னா, 2 சார்பகா எண்கள்னு கொடுத்துட்டாங்கன்னா அதோட HCF வந்து எப்பயுமே 1 தாங்க. ஓகேங்களா? அதோட HCF வந்து எப்பயுமே 1 தான் இருக்கும். நமக்கு இதுக்கான ஃபார்முலா என்ன? இரு எண்களின் பெருக்கல் பலன் என்பது LCM மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. நமக்கு எல்சிஎம் எவ்வளோ? 5005ன்னு கொடுத்துருக்காங்க. 5005. HCF 2 கோப்ரைம் நம்பர், 2 சார்பகா எண்களோட HCF வந்து எப்பயுமே 1 இருக்கும். இங்கே எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிறேன், 65. அப்போது ஒய்ன்ற நம்பர் தான் நமக்கு தேவை. அப்போ நான் அங்கிட்டு இருக்க எக்ஸை வந்து இங்கிட்டு கொண்டு வந்தால் நமக்கு 65ன்னு கிடைக்கும். நான் 5ஆல் அடைக்கிறேன். 13 × 5 65, 1001 × 5 5005, 13 அடிக்கிறேன். 1 13 13, 7 13 91, பேலன்ஸ் 9 கிடைக்கும். 7 13 91. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டாவது எண் என்ன? 77. ஓகேங்களா? நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, நான் அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது இங்கிட்ட இருக்க மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு அந்த சிறப்பு டிவிஷனில் போகும். அந்த நம்பர் தான் 65. 5005யும் 65யும் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நமக்கு ஒரு நம்பர் வந்து 65ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 77ன்ற ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த 2 நம்பரோட HCF என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இந்த 2 நம்பரோட HCF என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த 2 நம்பரோட LCM என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இந்த 2 நம்பரோட LCM என்ன, HCF என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 51 99 191 ஆகிய எண்களால் எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும்போது மீதி சமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரிமைண்டர் வந்து எப்போ சேமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. லீவ் த சேம் ரிமைண்டர் இன் 51 99 191 வந்து எந்த பெரிய நம்பரால் வகுக்கும்போது நமக்கு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு நம்பரையும் 4ஆல் வகுத்து பாருங்களேன். 51 4ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்கும்? 1 4 4, பேலன்ஸ் வந்து 1, 2 4 8. 8ல் 8 போச்சுன்னா 11ல் 8 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 3, ரிமைண்டர் வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 99 ஆப்ஷன் எடுத்தால் டிவைட் பண்ணி பார்க்கணும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 2 × 4 8, பேலன்ஸ் 1, 4 × 4 16, 4 × 4 16, நமக்கு 19ன்ற நம்பர் இருக்குது. அப்போ ரிமைண்டர் என்ன? 3. ஓகேங்களா? அதே மாதிரி 191 நான் 4ஆல் வகுக்கிறேன். 1 4 4, 4 16, பேலன்ஸ் 3, 7 28. ஆனால் நமக்கு நம்பர் வந்து 31 இருக்குது, பேலன்ஸ் 3. அப்போது நம்ம இந்த 3 நம்பரை 4ஆல் வகுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 3ன்ற நம்பர் கிடச்சிருக்கு. சேம் ரிமைண்டர் தானே கிடச்சிருக்கு. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? 4. ஓகேங்களா? 4ன்றதே இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 நம்பரோட HCF மற்றும் LCM வந்து 50 250ன்னு கொடுத்துருக்காங்க. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும்போது ஈவு 50 எண்ணில் இரண்டாவது எண்ணை என்னன்னு கேட்டிருக்காங்க. HCF and LCM of 2 number is 50 and 250 respectively. If the first number is divided by 2, the quotient is 15 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு
எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால், அதாவது ஈவையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த நம்பர் தெரிஞ்சிருங்களா. அப்போ 2 × 50 100ன்றதான் அந்த நம்பர். அப்போ நம்பருங்கிறது என்ன, 100. எக்ஸுன்ற நம்பர் எடுத்துக்கிறேன், 100. நமக்கு ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எல்சிஎம் வந்து 50 கொடுத்துருக்காங்க, ஹச்சிஎஃப் வந்து 250 கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் வந்து 250ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு நம்பர் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், அந்த நம்பர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 100ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். நமக்கு மற்றொரு எண் ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2 0க்கு 2 0 கட் பண்ணிடுறேன். 25யும் 5யும் பெருக்குன ஆன்சருங்க. 20 × 5 100, 5 × 5 25. ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 125ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, 125 அப்படின்றது நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக கிடைக்கிது. புரியுதுங்களா. நமக்கு நம்பரை வந்து டைரெக்டாக கொடுக்காம ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும்போது அதோட ஈவு 50ன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக என்ன பண்ணலாம், கோஷன்ட் ஈவையும் அந்த டிவைட் பண்ணுற நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். x-2 என்பது 2x³ - 9x² + 7x + 6 என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு காரணி எனில் மற்ற 2 காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. x-2ங்கிறது ஒரு காரணினா இந்த நம்பரை வச்சு நம்ம மற்றொரு பாலினாமியல் என்னன்னு கண்டுபிடிக்கணும், மற்ற 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதால் டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா. எதை, நமக்கு கொடுத்துருக்க பாலினாமியலை 2x³ - 9x² + 7x + 6ங்கிறது கொடுத்துருக்க பாலினாமியல். ஓகேங்களா. அதை x-2ஆல் டிவைட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே x இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணலாம், 2x³ மல்டிப்ளை பண்ணலாங்களா, 2x² மல்டிப்ளை பண்ணலாங்களா. இந்த டைமை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 2x³ வருங்களா. 2x³ இன்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன வரும், -4x² கிடைக்குங்களா. -4x² கிடைக்கும். ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணலாங்க. மைனஸ் பண்ணால் x³ 2x³ கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி -9x² + 4x². அப்போ என்ன வரும், -5x² இருக்குங்களா. -5x² இருக்குங்களா. நான் என்ன பண்ணுறேன், திருப்பி நான் இந்த 7xஐ கீழே இருக்கிறேன், ப்ளஸ் டேர்மில் இருக்குது, ப்ளஸ் 7xன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே -5x² இருக்குது, இங்கே +5xன்னு இருக்குது. அப்போ நம்ம -5x² பெருக்கிடலாங்களா. -5xஆல் பெருக்கலாங்களா. x-2வை -5xஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், -5x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ +10xன்னு இருக்கும். கரெக்டுங்களா. +10xன்னு இருக்கும். ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ். அப்போ 10xலேருந்து 7x மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், -3xன்னு கிடைக்குங்களா. இப்போ நான் இந்த 6 கீழே இறக்கிறேங்க, +6ன்னு இருக்குது. கரெக்டுங்களா. நமக்கு இங்கே 3xன்னு வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணோம், -3ஆல் மல்டிப்ளை பண்ணலாங்களா. -3ஐ x-2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், -3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. +6ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் டேம் வந்து மைனஸ்னு ஆயிரும், மைனஸ் டேம் வந்து ப்ளஸ்னு ஆயிரும். அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம இந்த கோஷன்ட் ஈவை வச்சு தான் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு என்ன பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, 2x² - 5x - 3ங்கிறது நமக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன். நான் என்ன பண்ணுறேன், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 2 3ஆல் பெருக்கிறேன். அப்போ பெருக்கும்போது நமக்கு 3 × 2 6. அப்போ 2 நம்பரை பெருக்கும்போது நமக்கு -6ன்னு கிடைக்கணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு -5ன்னு கிடைக்கணும். கரெக்டுங்களா. நான் 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6ன்னு கிடைக்கும். நமக்கு -6ன்னு தேவை, அதே மாதிரி -5ன்னு தேவை. நான் பெரிய நம்பருக்கு மைனஸ் போடுறேன். நம்ம இங்கே 2ஆல் பெருக்கணும் பார்த்தீங்களா, அதனால நான் இங்கே 2ஆல் வகுத்துறேங்க. ஓகேங்களா. 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் என்ன வரும், 3ன்னு வருங்களா. இது அப்படியே இருக்கும். அப்போது x + 1/2ங்கிறது ஒரு ஃபேக்டரும் x - 3ங்கிறது ஒரு ஃபேக்டர். கரெக்டுங்களா. இந்த 2 நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2x + 1ன்னு கிடைக்குங்க. 2x + 1ன்னு கிடைக்கும். சிம்பிளாக இந்த டேர்ம் மட்டும் 2ஆல் பெருக்கிடுறேன். ஓகேங்களா. 2ஆல் இந்த டேர்மை மட்டும் பெருக்குனா 2xன்னு ஆயிரும். இன்ட்டு 2ங்கிறது 2 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், x - 3ன்னு இருக்கும். அப்போ இந்த
கொஸ்டினுக்கான மற்ற 2 ஃபேக்டர்ஸ் என்ன 2x + 1 x - 3 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் டியில் இருக்குது புரியுதுங்களா நம்ம சிம்பிளாக வகுத்தல் தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நம்ம 10th பண்ணுவோம் பார்த்தீங்களா 10th புக்கில் இருக்க கொஷின் தான் இது வேறு எதுவுமே இல்லை 10th நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா அதே டிவிஷனை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் பெருசாக பண்ணலை சார் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்லிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம் நானும் இதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறேன் ஓகேங்களா எனக்கும் கரெக்டாக டைம்லாம் பத்தும் ஓகேங்களா நீங்களும் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஏன்னா இதுக்கெலாம் ஷார்ட்கட்டு ஃபைன் பண்ணிவிட்டு ஷார்ட்கட்டு வேணாம் நமக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் அந்த ஷார்ட்கட் வந்து அந்த ஹோல் டாப்பிக்கே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து நார்மல் மெத்தட் தான் கன்வென்ஷனல் மெத்தடில் தான் நான் போயிருக்கிறேன் இப்போ நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு x - 3 2x + 1ங்கிறது நமக்கு 2 ஃபேக்டர்ஸாக கிடச்சிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6x³ - 30x² + 60x - 48ன்னு கொடுத்துருக்காங்க ஒரு டேர்மு அதே மாதிரி இன்னொரு பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க 3x² - 12x² 3x³ - 12x² + 21x - 18 கொடுத்துருக்காங்க நான் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து நான் 6 காமனாக எடுக்கிறேங்க 6 காமனாக எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும் x³ - 5x² கிடைக்குங்களா 6 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 30ன்னு கிடச்சிரும் ப்ளஸ் 10x - 8 அப்படின்னு கிடைக்குங்களா அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம்லேருந்து நான் 3 காமன் எடுக்கிறேன் 3 காமன் எடுத்தால் x³ 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க 4 × x² + 7 × x - 6 × 3 ஓகேங்களா அப்போது நமக்கு 2 நம்பர் இருக்குது 3 6ன்ற 2 நம்பர் இருக்குது 2 நம்பரோட HCF நமக்கு என்ன பண்ண போகுது 3க்கும் 6க்கும் HCF கண்டுபிடிச்சா அதான் HCF வரப்போகுது ஏன்னா நமக்கு HCF தான் கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் இந்த 2 டேர்முக்கான HCF ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறேன் ஓகேங்களா நான் இதை வகுபடும் எண்ணாவும் இதை வகுக்கும் எண்ணாவும் வச்சுக்கிறேங்க ஓகேங்களா இதை வகுபடும் எண்ணாவும் இதை வகுக்கும் எண்ணாவும் -8 இருக்குங்களா அதை வகுக்கும் எண்ணா வச்சுக்கிறேன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் x³ - 5x² + 10x - 8 இருந்துச்சு உள்ளே என்ன டேர்ம் போடணும் 6 வந்துச்சுங்களா காமனாக 6 வெளியே எடுத்தோம்ல அந்த டேர்ம் போடணும் கரெக்டுங்களா x³ - 4x² + 7x - 6 கரெக்டுங்களா இங்கே x³ இருக்குது நான் ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த டேர்மை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் x³ - 5x² + 10x - 8ன்னு கிடைக்கும் கரெக்டுங்களா -8ன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த 2 டேர்மை மைனஸ் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்குங்களா ப்ளஸ் மைனஸில் இருக்க டேர்மை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் ப்ளஸ்ஸாக இருக்க டேர்மை மைனஸ் இருக்கிறத ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்கிறத மைனஸ் அப்போ x³ கேன்சல் ஆயிருங்களா ரிமைனிங் என்ன கிடைக்கும் நமக்கு 5x² 4x² மைனஸ் பண்ணால் x² கிடைக்கும் அதே மாதிரி -10xலேருந்து 7x மைனஸ் பண்ணால் -3xன்னு கிடைக்கும் ப்ளஸ் 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் +2ன்னு கிடைக்கும் இதுதான் நமக்கான ரிமைண்டர் கரெக்டுங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இதை வந்து நம்ம டிவிஷபிளாகவும் இதை டிவைட் பண்ணுறதாவது எடுத்துக்கணும் நமக்கு என்ன கிடச்சிருக்குது x² - 3x + 2ங்கிறது ரிமைண்டராக கிடச்சிருக்கு அப்போ இதை வந்து வகுக்கும் எண்ணாவும் வகுபடும் எண்ணாவை மாற்றணும் x³ - 5x² + 10x - 8ங்கிறத வகுபடும் எண்ணாவும் மாற்றிக்கணும் இப்போ நம்ம இந்த டேர்ம் x³ இருக்குது இங்கே x² இருக்குது ஸோ நான் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் எக்ஸால் மல்டிப்ளை பண்ண இந்த டேர்மை x³ கிடைக்கும் அதே மாதிரி -3 × x - 3x² கிடைக்கும் ப்ளஸ் 2xன்னு கிடைக்கும் +2xன்னு கிடைக்கும் இந்த 2 டேர்மை நான் மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்குங்களா இங்கே ப்ளஸ் இருக்கட்டும் மைனஸ் இருக்கட்டும் ப்ளஸ் இருக்கிற மைனஸ் மாற்றிக்கிறேன் அப்போ +x³ - x³ கேன்சல் ஆயிரும் -5x²லேருந்து +3x² மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் -2x² கிடைக்கும் அதே மாதிரி +10xலேருந்து -2x மைனஸ் பண்ணால் +8xன்னு கிடைக்கும் இந்த -8 நான் கீழே இறக்கிறேன் -8 கீழே இறக்கிறேன் அப்போ பாருங்கள் 2x² 8x 8ன்னு இருக்குது அப்போ நம்ம இந்த x² 2ஆல் -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -2x² மாதிரிங்களா அப்போ இந்த டேர்மை வந்து -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணால் -2x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -4 அப்படின்றது கிடைக்கும் கரெக்டுங்களா இப்போ இந்த 2 டேர்மை மைனஸ் பண்ணுறோம் இப்போ ப்ளஸ் இருக்க டேர்மில் மைனஸ் போட்டுக்கோங்க மைனஸ் இருக்க டேர்மில் ப்ளஸ் போட்டுக்கோங்க அவ்வளோ சிம்பிள் +2x² -2x² கேன்சல் ஆயிரும் 8xலேருந்து 6x மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2xன்னு கிடைக்கும் 8லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் -4 ஏன்னா இங்கே ப்ளஸ்ன்னு ஆயிடுச்சு மேலே மைனஸ் இருக்குது அப்போ
எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்குது. இந்த 2x மைனஸ் டூலேருந்து நான் 2 காமன் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதான் நமக்கு ரிமைண்டர். 2 காமன் எடுத்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் டூன்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 2 விட்டுட்டு எக்ஸ் மைனஸ் டூங்கிறத நமக்கு வகுக்கும் எண். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான வகுக்கும் எண் என்ன? எக்ஸ் மைனஸ் டூ. ரிமைண்டரால் டிவைட் பண்ணிக்கிட்டு வர்றோம். நமக்கு அப்போ போனதில் நம்ம எதால் டிவைட் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x + 2ஆல் டிவைட் பண்ணோம். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை மாற்றணும்னா எக்ஸுன்ற டேர்மால் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. இந்த டேர்ம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 3xலேருந்து 2xை மைனஸ் பண்ணால் மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும். அப்படியே ப்ளஸ் 2வை கீழே இறக்கிக்கிறேன். நான் இதை என்ன பண்ணுறேன்? நான் மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறேங்க. மைனஸ் ஒன்னால் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 1 × x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 × -2 + 2ன்னு மாறிடும். இப்போ இந்த ரெண்டு டேர்மை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். மைனஸ் இருக்க டேர்மை ப்ளஸ்னும் ப்ளஸ் இருக்க டேர்மை மைனஸ்னு பண்ணோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைண்டர் வந்து 0. அப்போ இந்த நம்பர் பாலினாமியலுக்கான HCF என்ன? எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது பாலினாமியலுக்கான HCF. நமக்கு நம்பர் 3, 6ன்ற ரெண்டு நம்பர் எடுத்துருந்தோம் காமனாக. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா 1 3 3 2 3 6. அப்போ 3x மைனஸ் 2ங்கிறது இந்த கொஸ்டினோட HCF-ஆக இருக்கும். ஓகேங்களா? 3x மைனஸ் 2ங்கிறது இந்த கொஸ்டினோட HCF. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு டெசிமல் தசம எண்ணில் கொடுத்துருக்காங்க. இந்த தசம எண்ணை நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். ஃப்ராக்ஷனாக மாற்றி HCF கேட்டிருக்காங்க. HCF கண்டுபிடிக்கிறேன். நான் 0.90 எப்படி மாற்றுறேன்னா 90/100ன்னு மாற்றிக்கிறேங்க. 90/100. இங்கே கீழே 0க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கனால 90/100ன்னு எழுதிக்கிட்டேன். அதேமாதிரி 13.5 இருக்கிறத நான் 1350ன்னு மாற்றிட்டு 100ஆல் வகுத்துக்கிறேங்க. அதே மாதிரி 15 இருக்கிறத 1500ன்னு மாற்றி அதை 100ஆல் வகுக்கிறேன். சிம்பிளாக என்ன பண்ணலாம்? 2 0 இருக்கப்போ 2 0 தள்ளி புள்ளி வச்சா 15ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே 2 0 இருக்குது டினாமினேட்டரில், மேலே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு 13.5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 2 0 இருக்குது, 2 0 தள்ளி புள்ளி வச்சா நமக்கு 0.90ன்னு கிடச்சிரும். நமக்கு HCF கேட்டிருக்கனால நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? சிம்பிளாக நமக்கு எல்சிஎம் என்ன? எல்லாத்துலேயுமே 100 இருக்குது. அப்போ எல்சிஎம் வந்து 100 தான். அப்போ அது பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் நான் எல்சிஎம் வந்து 100ன்னு மாற்றிட்டேன். ஓகேங்களா? 100ன்னு மாற்றிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேலே இருக்க நம்ம நியூமரேட்டருக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிச்சிடலாங்களா? HCF கண்டுபிடிச்சி 100ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். கரெக்டுங்களா? 90 1350 1500ன்னு இருக்குது. கரெக்டுங்களா? நான் இதை 10ஆல் டிவைட் பண்ணுறேங்க. 10ஆல் டிவைட் பண்ணால் 9 135 150ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இந்த நம்பரை நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இந்த 3 நம்பரையும் 3 9 4 12 5 15 50 × 3 150 3 45 50. 3 நம்பரையும் 1ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் HCF கண்டுபிடிப்போம். HCF எவ்வளோ? 30. நமக்கு எல்சிஎம் வந்து 3 நம்பருமே 100ன்னு இருக்கனால 100ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கீழே 2 0 இருக்குது. அப்போ மேலே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.30ங்கிறது இந்த கொஷினோட HCF-ஆக இருக்கும். ஓகேங்களா? 0.30 அப்படின்றது இந்த கொஷினோட HCF. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க. புரிஞ்சுங்களா? 0.30னாலும் 0.3னாலும் சேம் தான். ஓகேங்களா? 0க்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 30ன்னு வந்தால் இந்த 0க்கு மதிப்பு இல்லை. ஓகேங்களா? 0.3ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 15 18 20ஆல் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய நான்கிலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த 4 digit கிரேட்டஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 15 18 20? ஓகேங்களா? இது நான் 18 நான் எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 × 9ன்னு பிரிச்சுக்கலாங்களா? 2 × 9ன்னு பிரிச்சுக்கலாங்களா? அப்போ நான் கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் 9ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேங்க. கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் 9ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். டிவைட் பண்ணுறப்போ 9500ங்கிறது நமக்கு 9ஆல் வகுபடாது. நமக்கு 9ஆல் வகுபடுன்னா அதோட இலக்கங்கள் சம் ஆஃப் டிஜிட், இந்த டிஜிட்டெல்லாம் ஆட் பண்ணோம்னா அது 9ஆல் வகுபட்டுச்சுன்னா அது 9ஆல் வகுபடுன்னு சொல்லலாம். 9000ங்கிறது 9ஆல் வகுபடும், 900ங்கிறது 9ஆல் வகுபடும், 99990ங்கிறது 9ஆல் வகுபடும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 20ன்ற நம்பர் எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் 20ன்ற நம்பர் எடுத்துக்கிறேன். 20ஆல் இந்த 3 ஆப்ஷனை டிவைட் பண்ணுறேன். 20ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் ஏங்கிறது 20ஆல் வகுபடும்.
ஏன்னா ஆப்ஷன் ஏ வந்து 20ஆல் டிவைட் ஆகும். 0 கேன்சல் பண்ணிட்டா 450ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து டிவைட் ஆகுது. ஆப்ஷன் டி டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி வந்து டிவைட் ஆகாது. ஏன்னா 999 0 டிவைடட் பை 20 இருக்கும். 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 9 இருக்குது. 9ங்கிறது 2ஆல் வகுப்படாது. அப்போ ஆப்ஷன் டியை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஆப்ஷன் சிங்கிறது வகுப்படும். 9900 பை 20 இருக்குது. இது 0 கட் பண்ணிட்டா அடிக்கும்போது 4 2 8 பேலன்ஸ் 1 9 2 18 I 2 10. அப்போ நமக்கு ஏ அண்ட் சிங்கிற ரெண்டு நம்பரும் 20ஆலையும் 9ஆலையும் வகுப்படும். கரெக்டுங்களா? ஆப்ஷன் பிடி வட்டுரும். 20ஆலையும் 9ஆலையும் ரெண்டு நம்பரு வகுப்படுது. இந்த ரெண்டு நம்பர் 15ஆலையும் வகுப்படும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய 4 இலக்க எண்ணு கேட்டிருக்காங்க. 900 விட 9900ங்கிறது பெரிய நம்பராக இருக்குது. நமக்கான ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் சிங்கிறதா இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சிங்கிறதா இந்த கொஷனுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? மிகப்பெரிய 4 இலக்க எண்ணு கேட்டிருக்காங்க. 9000 விட 9900ங்கிறது நமக்கு மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது 15 18 20ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன? 9900. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 88ன்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இந்த 88 எப்படி பிரிக்கிறேன்னா 8 இன்ட்டு 11ன்னு பிரிக்கிறேங்க. ஓகேங்களா? 8 இன்ட்டு 11ன்னு பிரிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த நம்பரை 11ஆல் கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாத்தையும் 11ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 11ஆல் டிவைட் பண்ணும்போது 9768ங்கிறது வகுப்படாது. நமக்கு மிகப்பெரிய 4 இலக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8888ங்கிறது மிகப்பெரிய 4 இலக்க என்ன இருக்காது. அப்போது ஆப்ஷன் பி ஆப்ஷன் டியை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏவும் டியும் வந்து 11ஆல் வகுப்படும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். இந்த ரெண்டு நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 8ஆல் டிவைட் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லைங்க. லாஸ்ட்டு 3 digit 8ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 2 cube எழுதலாங்களா? இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா? இது 3ங்கிறது லாஸ்ட்டு 3 digit மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட்டு 3 digit வந்து 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகுன்றது அர்த்தம். 1 8 பேலன்ஸ் 1 1 8 பேலன்ஸ் 6 64 8 8 64. ஆப்ஷன் ஏங்கிறது 8ஆல் வகுப்படுது. ஆப்ஷன் சிங்கிறது 8ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ணிடுறாங்களா? 988 அப்படிங்கிறது 8ஆல் வகுப்படுமான்னு பார்த்தலாம். 8ஆல் அடிக்கும்போது 1 8 பேலன்ஸ் வந்து 1 2 × 8 16 2 × 8 16 பேலன்ஸ் 2 8 24 பேலன்ஸ் வந்து 4ன்னு போயிடும். அப்போ 8ஆல் வகுப்படாது. 998ங்கிறது 8ஆல் வகுப்படாது. அப்போ 88ஆல் வகுப்படக்கூடிய எண் என்ன? 9944ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? 9944ங்கிறது இந்த கொஷனுக்கான ஆன்சர். இன்னொரு ட்ரிக்கு உங்களுக்கு சொல்கிறேன். மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு கேட்டாங்கனாலே நமக்கு ஒரு 3 ஆன்சர் அங்கே 100 80 10 152 10 368. இந்த 3 நம்பர் ஆப்ஷனில் பார்த்துட்டிங்கனாலே ஆன்சரை டிக் பண்ணிடுங்க. மிகப்பெரிய 5 இலக்க எண். ஓகேங்களா? நான் சொல்கிறது மிகச்சிறிய 5 இலக்க எண். ஓகேங்களா? மிகச்சிறிய 5 இலக்கன்னு கேட்டாங்கனாலே இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ஆன்சரை போட்டுருங்க. எவ்வளோ? 180 10 152 10 368. மிகச்சிறிய 5 இலக்க எண். ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். ஓகேங்களா? மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு கேட்டாங்கனாலே நமக்கு ஆன்சர் 3 தான் வரும். 180 10 152 10 368 அப்படின்றதான் நமக்கு ஆன்சராக வரும். நமக்கு இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன? 9944ங்கிறது ஆன்சர். புரியுதுங்களா? ஆப்ஷன் எலிமினேட் மெத்தடில் போய்க்கும். இல்லைன்னா நமக்கு லென்த்து ப்ரொசீஜராக வகுத்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணி ரிமைண்டர் மைனஸ் பண்ணுற மாதிரி பெருசாக போய்கிட்டு இருக்கும். நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலில் கேட்டாங்கனாலே 9ஓட மல்டிபிள் இருக்கான்னு பார்த்துருங்க. கொடுத்துருக்க நம்பரில் 9ஓட மல்டிபிள் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா 7ஓட மல்டிபிள் இருக்கான்னு பாருங்கள். இந்த 2 கண்டுபிடிச்சிங்கனாலே நமக்கு மேக்ஸிமம் ஆன்சர் கிடச்சிரும். இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்க நம்பரை எடுத்து டேரெக்டாக டிவைட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. நமக்கு இதில் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பரால் டிவைட் பண்ணிங்கனாலும் ஆன்சர் கிடைக்கும். 88ஆல் வகுத்து பார்த்தீங்கனாலும் ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி வராது. ஏன்னா மிகப்பெரியன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரியங்கிறது நமக்கு 9999 வரைக்கும் போயிடும். கரெக்டுங்களா? நமக்கு 8888ங்கிறது மிகச்சிறியதான் அதை விட. ஸோ நமக்கு ஆன்சரே 9944ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பெருசாக கொடுத்துட்டு 3 பேரும் எப்பொழுது கிளம்பிய இடத்தை சந்திப்பார்னு கேட்பாங்க. எப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து திருப்பி மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கனாலே கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் போதுங்க. ஓகேங்களா, சிம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3 பேர் வந்து ஒரு திசையில் ஒரே நேரத்தில் வந்து வட்டமாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏன்றவர் 252 செகண்ட் குறைக்கும், பீன்றவர் 308 செகண்ட் குறைக்கும், சீன்றவர் 108 செகண்ட் குறைக்கும். அந்த விளையாட்டு திடலை வந்து ஒரு சுற்றி வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்போ வந்து 3 பேரும் ஒரே இடத்துல வந்து சந்திப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 252, 308, 198க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க. ஓகேங்களா, எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு 2772ன்னு கிடைக்கும். 2772 நமக்கு என்ன அதில் கொடுத்துருக்காங்க, நொடி செகண்டில் கொடுத்துருக்காங்களா. இந்த செகண்டில் கொடுத்துருக்கிறத நம்ம மினிட்டுக்கு மாற்றணுங்க. மினிட்டுக்கு மாற்றிருக்கா என்ன பண்ணலாம், 60ஆல் டிவைட் பண்ணலாங்க. ஓகேங்களா, 60ஆல் டிவைட் பண்ணலாம். 4 × 60 240ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 4 × 6 240. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 732ங்கிறத அப்படியே கீழே இறக்கிடலாம். 372 இருக்குது. 60 6ஆல் பெருக்கும்போது நமக்கு 360ன்னு கிடைக்குங்க. 360ன்னு கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன கிடைக்குது, 12. அப்போ நமக்கு 46 நிமிடம், மினிட்டு 12 செகண்டுங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்க. ஓகேங்களா, 46 நிமிஷம் 12 செகண்டுங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன, 46 மினிட் 12 செகண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 2 ஜிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஜிசிடினாலும் ஹச்சிசிஎஃப்னாலும் சேம், ஜிசிடியும் எல்சிஎம்மும் கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டுத்தோட ப்ராடக்ட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2 நம்பரோட எல்சிஎம்யும் ஹச்சிஎஃப்யும் பெருக்கிறது 2 நம்பரை பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குங்களா. அப்போ என்ன பண்ணலாம், எல்சிஎம்யும் ஹச்சிஎஃப்யும் பெருக்கி ஒரு நம்பரால் வகுத்தா மற்றொரு பல்லுறுப்புக்கோவை கிடச்சிருங்களா. x+1ங்கிறது அந்த 2 நம்பரோட ஹச்சிசிஎஃப். அதே மாதிரி x⁻6ன்னு இருக்கிறத நான் எப்படி மாற்றிக்கிறேன், x³ - 1² மாற்றிக்கிறேன். ஏன்னா x⁻6ங்கிறது 3 × 2 மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு கிடச்சிருங்களா. 1² ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். இதை எதால் டிவைட் பண்ணலாம், ஒரு நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு மற்றொரு எண் கிடைக்கும், மற்றொரு பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும். கரெக்டுங்களா, நமக்கு a² - b²க்கான ஃபார்முலா என்ன, a + b × a - b. அப்போ x³ + 1ங்கிறது ஒரு ஃபேக்டரும், x³ - 1ங்கிறது மற்றொரு ஃபேக்டர் கிடைக்கும். அப்போ x³ + 1ஐயும் x³ + 1ஐயும் டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன இருக்கும், x³ - 1 × x³ - 1 × x+1ங்கிறது நமக்கு ஃபேக்டராக இருக்கும். கரெக்டுங்களா, எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. கரெக்டுங்களா, ஆப்ஷன் பிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கரெக்டுங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாங்க, 2 நம்பரோட ஹச்சிசிஎஃப் வந்து 2, அதோட எல்சிஎம் வந்து 154 கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஹச்சிஎஃப்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குங்களா. இப்போ x × yங்கிறது அந்த 2 நம்பர், எல்சிஎம்ங்கிறது 154, ஹச்சிசிஎஃப்ங்கிறது நமக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் XYக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 8 கொடுத்துருக்காங்க. அதோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு x+y² x-y² மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4xyன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 4xyன்னு கேட்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2 நம்பரோட கூடுதலாக கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்க மைனஸ் டேம் ஈக்குவல் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் டேமாக போகும். அப்போ x+y² = 4 × xyன்னு கொடுத்துருக்காங்க. 4 × xyயோட வேல்யூ என்ன, 2 × 154. கரெக்டுங்களா, 2 × 154. இங்கே இருக்க -xy² ஈக்குவல் கன்சிடர் பண்ணும்போது ப்ளஸில் போகும். x - yங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பவரில் 2 இருக்குது. அப்போ 8² வேல்யூ என்ன, 64. இப்போ 4 × 2 × 154 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1632ன்னு கிடைக்கும். நமக்கு +64 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், லெஃப்ட் சைடில் வந்து x+y² அப்படியே இருக்குது. நமக்கு 1632யும் 64 கூட்டினோம்னா நமக்கு 1296ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, இங்கிட்ட இருக்க ஸ்கொயர்டு வந்து ஈக்குவல் கன்சிடர் போகும்போது ரூட்டாக போகும். அப்போ √1696 அப்படிங்கிறது எதோட வேல்யூவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நமக்கு 35² வேல்யூ என்ன, நெக்ஸ்ட்டு 3க்கு அப்புறம் இருக்குது நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 4. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு வரும். 5² பண்ணால் 25ன்னு வரும். ஓகேங்களா, அதே மாதிரி 45² வேல்யூ என்ன, 20 25ன்னு வரும். கரெக்டுங்களா, 25² வேல்யூ என்ன,
625. நமக்கு வந்து 1296 இருந்துச்சு. அப்போ எதுக்கு பக்கத்தில் இருக்குது? 35 ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் 36ங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 36ங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பண்ண நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1875 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1875 கொடுத்துருக்காங்க. அதோட HCF வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. HCF வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 நம்பர்ன்றனால பவரில் 2 போட்டுருங்க. ஓகேங்களா, எவ்வளோ நம்பர்? 3 நம்பர்னு கொடுத்துருக்கனால HCF பவரில் 2ன்னு போட்டுருங்க. 3னா 2 போடணும், 4னா 3 போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ 5 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 25. 5 ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து 25. 2 டிவைட் பண்ணால் நமக்கு LCM கிடைக்கும். ஏன்னா 3 நம்பரோட ப்ராடக்ட்டுங்கிறது LCM இன்ட்டு HCF ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நான் டைரெக்டாக வந்து HCF ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணிட்டேன். ஒரு 25 75 இன்ட்டு 25 நமக்கு 1875ன்னு கிடைக்கும். இதுக்கான எல்சிஎம் என்ன? 75. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2022 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குரூப் 4 2022 கேட்ட கொஷின். ஓகேங்களா, இப்போது 3 எண்ணுன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? HCF வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதே 4 எண்ணு கொடுத்தாங்க HCF க்யூப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? மலர்விழி, கார்த்திகா, கண்ணைன்ற 3 பேர் இருக்காங்க. அவங்க மலர்விழின்றவங்க 5 நாளுக்கு ஒருக்கையும், கார்த்திகா கண்ணைன்றவங்க 6 மற்றும் 10 நாளுக்கு ஒரு முறையும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா, அவங்க அக்டோபர் 1 நாள் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. மீண்டும் எப்போது ஒரே நாளில் வந்து வந்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சிம்பிளாக என்ன பண்ணலாம்? நமக்கு அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 5ஆல் போடும்போது 1 6 2ன்னு கிடைக்கும். திருப்பி நான் 2ஆல் போட்டுறேன். 1 3 1. அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடச்சிருங்களா? 5 × 2 10, 10 + 10 × 3 30. அடுத்த 30வது தேதியில் வந்து அடுத்த 30வது நாளில் வந்திருப்பாங்க. அவங்க வந்து அக்டோபர் 1 அன்னைக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த 30வது நாள் வந்திருப்பாங்க. அடுத்த 30வது நாள்னால் அக்டோபர் 1 + 30 அக்டோபர் 31 வந்திருப்பாங்க. அக்டோபர் 31 வந்து மலர்விழி, கார்த்திகா, கண்ணகி 3 பேரும் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3240 மற்றும் 3600 மற்றும் 3வது எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. HCF 36, எல்சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் இந்த 3240 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 3240 2³ × 3⁴ × 5ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 3600 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 3600 2⁴ × 3² × 5² எழுதிக்கிறேன். அதே மாதிரி HCF எப்படி எழுதிக்கிறேன்னா 2² × 3² எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இது எப்படி சார் போட்டிங்க? 2³ 3⁴ 5⁴ எல் டிவிஷன் படி போட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா, எல் டிவிஷன் படி போட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ 3வது எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், எல்சிஎம் வந்து 2⁴ இருக்குது, HCF வந்து 2² இருக்குது. ஆனால் 2 நம்பரில் பாருங்கள் நமக்கு 2⁴ வந்து இருக்குது. இப்போ HCF இருக்கிறதுக்கு ஹையஸ்ட் பவர் எடுத்துக்குவோம். எல்சிஎம்க்கு வந்து ஹையஸ்ட் பவர் எடுத்துக்குவோம். 2⁴ கிடச்சிருச்சு. நமக்கு 2² இல்லை. அப்போ நமக்கு 3rd நம்பரில் வரப்போகிறது என்னவா வரப்போகுது? 2² வரப்போகுது. ஏன்னா HCFக்கு வந்து ஸ்மாலஸ்ட் பவர் தான் எடுத்துக்குவோம். 2² 3வது நம்பரில் தான் இருந்திருக்கும். அதனால தான் 2² எடுத்திருப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா நமக்கு 2 நம்பர் வந்து 2³ 2⁴ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3² இருக்குது, 3⁵ எல்சிஎம்மில் இருக்குது. நமக்கு 3² HCFக்கு வந்து 3² ஸ்மாலஸ்ட் பவர் வந்து 2nd நம்பரில் இருக்குது. ஆனால் 3⁵ இருக்கான்னு பாருங்கள். 3⁴, 3⁴ மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் வந்து 3⁵ வரணும்னா அது வந்து 3rd டேர்மில் தான் இருந்திருக்க முடியும், 3வது நம்பரில் தான் இருக்க முடியும். இப்போ 3⁵ நம்பர் 3வது நம்பரோட 3யோட மல்டிபிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5² கொடுத்துருக்காங்க. நமக்கு 5 இருக்குது, 5² இருக்குது. HCFல வந்து எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு 5² டைரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம HCFக்கு வந்து நம்ம 3rd நம்பருக்கு வந்து 5ஓட பவர் கூட இல்லை, பவர் வந்து இல்லை, 5ஓட பவர் இல்லைன்னு எடுத்துக்கலாங்களா? ஏன்னா 5² இருக்குது, 5 இருக்குது, 5² இருக்குது நம்பரில். ஸோ நமக்கு 3rd நம்பரில் 5 வச்சு இருக்காதுன்றதை நம்மளை அஷ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7² கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 7² கொடுத்துருக்காங்க. HCFல 7 வராது. ஏன்னா
ஃபஸ்ட் 2 டேர்மில் வந்து 7ஓட பவர் வரல. இப்போ தேர்ட் டேர்மில் 7 ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருந்தா தான் அதை எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கான நம்பர் என்ன, 2 ஸ்கொயர் 3/5 7 ஸ்கொயர்டுங்கிறது இதுக்கான நம்பராக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கான நம்பர் என்ன, 2 ஸ்கொயர் 3/5 7 ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இரு எண்களோட மீப்போவாங்கிறது எல்சிஎம்ங்கிறது ஹச்சிசிஎஃப்பில் 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 டைம்ஸ் ஆஃப் ஹச்சிசிஎஃப் அவங்க கொடுத்ததை எடுத்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஹச்சிஎஃப்ங்கிறது 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம்ங்கிறது 6 × 12, ஹச்சிஎஃப்ங்கிறது 12. அதில் ஒரு எண் வந்து 36னா மற்றொரு எண் என்னென்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்சிஎம்ங்கிறது 6 × 12 கொடுத்துருக்காங்க, ஹச்சிஎஃப்ங்கிறது 12ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு மற்றொரு எண் கிடச்சிரும். 36ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 6 6 36, 6 ஈராரா 12. அப்போ 2 × 12 24ன்னு கிடைக்கும். இதுக்கான ஃபார்முலா என்ன சார், XY = LCM × HCF. நமக்கு LCM HCF தெரியும், ஒரு நம்பர் தெரியும், அதனால தான் நான் டைரெக்டாக கொண்டு வந்து டிவைட் பண்ணுறேன். மற்றொரு எண் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அந்த ஒய் வந்து நமக்கு 24ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 24ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, x⁴ - 16 x² - 4x + 4ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் x⁴ எப்படி எழுதிக்கிறேன்னா x² எழுதிக்கிறேன். 16ன்றதை நம்ம 2⁴ எழுதலாம். இந்த 2⁴ நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 2⁴2 அப்போ நமக்கு எப்படி இருக்குது, a² - b² ஃபார்மேட் இருக்குங்களா. அப்போ ஏங்கிறது x², bங்கிறது 2², a² + b², a²ங்கிறது x² ப்ளஸ் b²ங்கிறது 2², 2² வேல்யூ என்ன 4, டேரெக்டாக எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வரும், a² - b² வருங்களா, 2² இருக்குது. இது எப்படி இருக்குது, a² - b² ஃபார்மேட் இருக்குது. இப்போ x² + 4 அப்படியே வரும். இதை a + b × a - bன்னு எழுதுனாங்களா, x + 2 × x - 2 எழுதலாம். அப்போ x⁴ - 16ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, x² + 4 × x + 2 × x - 2. அதே மாதிரி செகண்ட் இதுக்கு 2 நம்பரை பெருக்கும்போது லாஸ்ட்டில் இருக்க கான்ஸ்டண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். 2 நம்பரை பெருக்கும்போது 4ன்னு கிடைக்கணும். அதே அந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது -4ன்னு கிடைக்கணும். நான் 2 × 2ன்றதை மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு கிடைக்கும். நமக்கு கூட்டினா நான் வந்து -4ன்னு கிடைக்கிறனால 2 நம்பருக்கும் மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு என்ன 2 ஃபேக்டர்ஸ், x - 2ன்ற 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் x - 2 எழுதிக்கிறேன். இந்த 2 நம்பரோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 இதுலேயும் காமனாக இருக்க டைம் என்ன, x - 2 x - 2 அப்போ நமக்கு எல்சிஎம்ன்றப்போ ஹையஸ்ட் பவரை எடுத்துக்குவோம். அப்போ எல்சிஎம் என்ன வரப்போகுது, x - 2ங்கிறது காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர், காமனாக இல்லாத டேர்மையும் அப்படி எடுத்துக்கணும். x² + 4ஐயும் எடுத்துக்கணும், x + 2ஐயும் எடுத்துக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினோட LCM. LCMங்கிறது எவ்வளோ, x - 2 x + 2 x² + 4 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏன்றது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 148 185ஓட எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 நம்பர் வந்து 37ஆல் டிவைட் ஆகும், 2 நம்பரும் 37ஆல் டிவைட் ஆகும். 4 × 37 148ன்னு கிடைக்கும். 5 × 37 185ன்னு கிடைக்கும். 4 5ன்றது காமனாக வந்து 1ஆல் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடலாம். 37 × 4 × 5 20, 20 நம்ம 2ஆல் பெருக்கும்போது 20 37ஆல் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 37 × 2 74ன்னு கிடைக்கும். அப்படியே அந்த 0வை போட்டுருங்க. 740ங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா, 740. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 24 16 அப்படின்னு கொடுத்துட்டு நம்பரோட HCF ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பரோட HCF என்னன்றதை ஃபைன் பண்ணலாம். 24 16ன்றதை நான் 4ஆல் போடுறேன். 6 × 4 4 × 4ன்னு கிடைக்கும். திருப்பி 2ஆல் போடுறேன். 2ஆல் போடும்போது 3 × 2 2 × 2ன்னு கிடைக்கும். 2 நம்பரையும் 1ஆல் மட்டும்தான் வகுப்பட முடியும். ஸோ HCF வந்து 8. 8ன்றது நம்ம எப்படி எழுதலாம், 2³ வேல்யூ தான் 8. ஓகேங்களா, இப்போ வேரியபிளுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட் பவர் எக்ஸுங்கிறது 2 இதில் காமனாக இருக்குது. பவரில் சின்னதாக இருக்கிறது என்ன, x² சின்னதாக இருக்குது. அப்போ x². ஒய்ங்கிறது காமனாக இருக்குது. 2 இதில் கம்மியான பவர் என்ன, y³. அப்போ 2³ x²
ஒய் க்யூபுங்கிறது நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதே வேரியபிள் வச்சு மட்டுமே ஆன்சர் போட்டுடலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் க்யூபுங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்பருக்கான ஹெச்சிஎஃப் நம்ம ஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக சீனு ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். லாஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 24, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6ஓட ஹெச்சிஎஃப் வந்து 6ன்னு கொடுத்துட்டு கேவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இங்கே மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ நான் ப்ளஸ் 6ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்களா. இப்போ 6 ஸ்கொயர்டோட வேல்யூ 36 மைனஸ் கேஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6Kன்னு மாறிடும். மைனஸ் 6 இதை ஈக்குவல் டு 0க்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு 0க்கு சப்ஸ்டியூட்டை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 36லேருந்து 6 போச்சுன்னா 30, இங்கிட்ட இருக்க மைனஸ் 6K ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது ப்ளஸ் 6Kன்னு ஆயிரும். இப்போ 6K நான் 6ஆல் அடிக்கிறேன், 6 5 30. அப்போ கேவோட வேல்யூ என்ன, 5. கேவோட வேல்யூ 5. இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே மைனஸ் 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் 6ன்ற வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கேன். ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, கேவோட வேல்யூ வந்து 5. ஓகேங்களா, நமக்கு நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டே நடக்குங்க. ஓகேங்களா, மண்டே வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்டு நடக்கும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்றது டாபிக். அதுக்கான வீடியோ லிஸ்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டேன். நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட் கொஷின்லாம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு ஒர்த்தாக தெரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.